இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். டைம் அவுட் முடிஞ்சு நம்ம ஹீரோஸ் மேட்ச்ல இறங்க அவங்க கிட்ட தான் பால் இருக்கும். பட் கொஞ்சம் கூட யோசிக்காம காட்டுத்தனமா எல்லாரும் ஓடி வருவானுங்களா, என்னடா கேம் பிளான்ல எதுவும் கிடையாது, கடைசி நேரத்துல மொத்தமா காட்டுத்தனமா ஆடுறதா ஐடியா வச்சிருந்திருக்கானுங்களா அப்படின்னு ஒன்னும் புரியாம இருக்க. கியோஷி கிட்ட பால் இருக்க, ஸ்கோர் பண்ண முடியாம கேப்டன் ஹியூகாக்கு பாஸ் பண்ணும்போது ஒரு 3 பாயிண்டருக்கு போடுவான். ஆனா இதுக்கு முன்னாடி வெளியில போய் விழுகிற ஒரு பாலை எடுக்க போயிட்டு அவனுக்கு லைட்டா அடிபட்டு இருந்திருக்குமா, அதனால ஸ்கோர் பண்ண முடியாம கிட்ட கொண்டு போய் போடலான்னு எடுத்துட்டு வந்தா அந்த ரியோட்டா பையன் வந்து வழி மறைக்கிறான். எங்கேயாவது ரியோட்டா கண்டிப்பா பாலை எடுத்துருவானா அப்படின்னு யோசிக்கும் போது குரோக்கோ உள்ள போந்து கேப்டன் ஹியூகா கையில இருக்கிற பாலை தட்டி விடுறானா, அதை ககாமி எடுத்து அங்க பாயிண்ட் ஆகுறான். ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல திருப்பி நம்ம ஹீரோஸ் லீட்ல வந்துட்டாங்க. ஒரு 30 செகண்ட் தான் இருக்கு. இருந்தாலும் கசாம சீனியர் கமான் கைஸ் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் ஒரே ஒரு தடவை ஸ்கோர் பண்ணிட்டா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்ல, அப்போ நம்ம குரோக்கோ பையன் எதையோ நோட் பண்ணிட்டு டே ககாமி உன்னை நம்பிதாண்டா மொத்தமா இருக்குது சொதப்பிடாதரான்னு சொல்லுவான். கைஜோட பசங்கிட்ட தான் பால் இருக்க. நம்ம ரியோட்டா பையனை தருகிறதுக்காக குரோக்கோ வந்து நிக்கிறானா ஒரு மேன் டு மேன். ஆனா ரியோட்டாக்கு இது ஆச்சரியம் தான், என்ன குரோக்கோ பையன் இப்படியே தனியா வந்து நிக்கிறான், இதுக்கு முன்னாடி இப்படிதான் இவன் வந்து தடுப்பான், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ககாமி தடுப்பான், அதுதானே பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்த்தாலுமே இருந்தாலும் அவ்வளவு அசால்ட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ரியோட்டாக்கு இருக்கும். ஏன்னா முத தடவை இவன் மிடில் ஸ்கூல்ல அந்த பாஸ்கெட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணும்போது குரோக்கோ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பானா, இவன் யார ஒரு மொக்க பீஸ் மாதிரி இருக்கிறான், இவனையெல்லாம் எப்படி டீம்ல சேர்த்திட்டாங்க அப்படின்னு தான் ரியோட்டா இனிஷியல்ல நினைச்சிருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் குரோக்கோட்டு இருக்கிற திறமையா பார்த்துட்டு அவனை மதிச்சிருந்திருப்பான். ஈவன் குரோக்கோவும் நான் உன்னை ஒரு ரைவலா கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, ஒரு ரைவலா கன்சிடர் பண்றேன்னா கண்டிப்பா அவனை தோக்கடிக்கிறேன்டான்னு அவன்கிட்ட பால் வரும்போது குரோக்கோவை தாண்டி அவன் போக அவமனையோட ஸ்கில் தான் பயன்படுத்தி இருந்திருப்பான். மறுபடியும் அவனை தடுக்கிறதுக்காக ககாமி வரும்போது ஆங்கிள் பிரேக்கை யூஸ் பண்ணுவானா, ஆனா ககாமி அதுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டா கீழே விழுகாம திருப்பி தடுக்க வர, பட் அடுத்த மூவ்ல அங்க ககாமி கீழே விழுந்துடுறான். நேரா பாலை எடுத்துட்டு போன ரியோட்டா அந்த இடத்துல முராசக்கி மாதிரியே ஸ்கோர் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நடக்குதுன்னு சொல்லி ககாமி யோசிப்பானா. அப்பதான் காட்டுறாங்க பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் போதே குரோக்கோ சொல்லியிருந்திருப்பான், மோஸ்ட்லி ரியோட்டாவோட ஹேபிட் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஸ்கில்லையே அடுத்த செகண்டே திருப்பியும் அவன் வந்து பயன்படுத்த மாட்டான். மேபி என்ன தாண்டி வரதுக்காக அவன் அவமனையோட ஸ்கில்ல பயன்படுத்தினான் அப்படின்னா மெடோரிமா மாதிரி அவன் 3 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு போக விடாம அவனை தடுக்கிறதுக்காக ககாமி வந்தானா, ககாமியை தடுக்கிறதுக்காக அவன் கண்டிப்பா அகாஷியோட ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணுவான். இறுதியா அவன் பாஸ்கெட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த இடத்துல முராசக்கியோட ஸ்கில்ல பயன்படுத்தி ஸ்கோர் பண்றதுக்காக முயற்சி பண்ணுவான். சோ பாஸ்கெட் கிட்ட அவன் முராசக்கியோட ஸ்கில்ல பயன்படுத்துவான். அப்பதான் அவன்கிட்ட இருந்து பாலை ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த விஷயம் ரியோட்டாவோட மைண்ட்லயே வந்திருக்கும். ஏன்னா இந்த குரோக்கோ பையன் கடைசி நேரத்துல ஏதாவது பிளான் பண்றானா கண்டிப்பா அதுல ஏதாவது இக்கு வச்சிருந்திருப்பான். ஆனா இப்ப அவனை தாண்டி வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மேபி வேற ஏதாவது வச்சிருந்திருக்கானுங்களான்னு கொஞ்சம் யோசிக்க அந்த கேப்ல நம்ம இசுகி சீனியர் கையில இருக்கிற பாலை தட்டி விடுவாரா, அந்த பால் ஏர்லயே இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு ரியோட்டா யோசிக்கும் போதுதான் அந்த கசாமா சீனியர் சொல்லியிருந்திருப்பார்ல, நீ டீமோட ஏஸ், கண்டிப்பா டீமை வெற்றி பாதைக்கு கொண்டு போக வேண்டியது உன்னோட வேலைன்னு, கமான் நான் டீமோட ஏஸ்னு டீமோட வெற்றிக்காக போராடணும், ஆனா நானே தான் ஸ்கோர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு எப்படியோ மெனக்கெட்டு ஏர்ல இருக்கிற அந்த பால் அப்படியே பிடிச்சு நம்ம கசாமா சீனியருக்கு போட, கசாமா அந்த இடத்துல பாயிண்ட்டும் மேக் பண்றான். இப்ப இவங்க தான் லீட்ல இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. அவ்வளவுதான், என்னப்பா மேட்சுக்கு இது முடிய போதா அப்படின்னு எல்லாரும் லைட்டா சலிச்சுக்க. இருந்தாலும் பெஞ்சில் உட்காந்துருக்க ரீகோல இருந்து பசங்க எல்லாருமே பயங்கர சீரியஸா இருப்பாங்க. 4 செகண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்காம 4 செகண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குரோக்கோ இந்த பிளானை ஆக்சுவலி அவனுங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுல இருக்கிற மிஸ்டேக்கி அவனே சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா ரியோட்டா மிடில் ஸ்கூல்ல இருந்த மாதிரியே தான் மட்டும்தான் ஆடணும், தான் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃபிஷான மைண்ட்ல இருக்க மாட்டான். கண்டிப்பா அவன் டீமா தான் ஆடுவான். ஆனா உண்மையை சொல்ல போனா அவன் டீமா ஆடணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா அவன் டீமா ஆடினா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் எதிர்பார்க்காம இருந்ததுதான். இருந்த போதிலும் ரியோட்டாவை நம்ம நெட்டு கிட்ட வரைக்கும் கொண்டு வர வச்சிடணும். அதுக்கப்புறம் அவனுங்க ஒன்ஸ் ஸ்கோர் பண்ண அடுத்த செகண்டே ககாமிய உடனே ஆப்போசிட்டுக்கு போக வச்சுட்டு உடனே பாலை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரிதான் ககாமி வேகமா அந்த பாயிண்ட் ஸ்கோர் ஆன உடனே தூர போக கியோஷி சீனியரும் அந்த ஒரு பாஸை மேக் பண்றாரு. ஈவன் இதை பார்த்த அக்காஷியும் இதோட இந்த சேரின் பசங்க எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க போல பயங்கர ரிஸ்கியான ஒரு ஸ்கெட்சை போட்டு ரியோட்டாவை இன்சைட்ல கொண்டு வந்து நம்ம ககாமிய வேகமா வெளியில போக வச்சிருந்திருக்காங்க. ஆகையால் அவனால ரியோட்டாவால வேகமா வந்து ககாமிய தடுக்க முடியாது, அவன் ஈஸியா ஸ்கோர் பண்ணுவான் அப்படின்னா கண்டிப்பா இது அந்த குரோக்கோட பிளானா தான் இருக்கும். குரோக்கோவுக்கு எப்படி விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாது போலயே அப்படின்னு நினைக்க ககாமி பால் எடுத்துட்டு வர பின்னாடியே கசாமாவும் தடுக்கிறதுக்காக வருவான். பட் அவனை மீறியும் அங்க ரியோட்டா பயங்கர வேகமா வந்து கரெக்டா ககாமி முன்னாடி நிக்க, ககாமிக்கும் பாஸ்கெட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும். சோ கண்டிப்பா அவனால போட முடியாதுன்னு தெரியுது. இருந்தாலும் அவமேனிய மாதிரி பாலை விட்டு எரியலாமா அப்படின்னு சொல்லி ஹைட்டா குதிக்க அதை தடுக்கிறதுக்காக ரியோட்டாவும் குதிக்கிறான். ஆனா ககாமினால உயரமா குதிக்க முடியல. சோ இதுக்கு மேல போட்டா கண்டிப்பா உள்ள
போகாதுன்னு தெரியுது. அப்ப பின்னாடி குரோக்கோ வரதை பார்த்துட்டு அவனுக்கு பாஸ் பண்ணலாமான்னு இருந்தா ரியோட்டாவும் அதை கவனிக்கிறான். நோ கண்டிப்பா ககாமினால பாலை பின்னாடி திருப்பிலாம் பாஸ் பண்ண முடியாது, அவனால பாஸ் மேக் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது என்னமோ உண்மைதான், ககாமினால பின்னாடி திருப்பி பாலை பாஸ் பண்ண முடியாது. ஆனா முன்னாடி போஸ்ட்ல அடிச்சு பாலை பவுன்ஸ் பண்ண வைக்க அதை பிடிச்ச குரோக்கோ அங்க ஒரு ஷாட்டை மேக் பண்ணி பஸர் பீட்டரோட மேட்சையும் முடிக்கிறான். என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு தோத்து போயிட்டோன்னு கைஜோட பசங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அங்க இருக்கதான் செய்யும். இருந்தாலும் ரியோட்டா பையன் வந்துட்டு பரவாயில்லையே, இதோட 2வது தடவை தோக்கடிச்சிட்டீங்க, இது எப்படி சமமாகறனே தெரியல, இருந்தாலும் அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம்னு சொல்லும்போது குரோக்கோவும் மேபி நாங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்திருக்கலாம், இருந்தாலும் உன்னை எங்களால ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லுவானா, நீ ஒரு பயங்கரமான பிளேயரா இருந்திருக்கேன்னு. ஆனா இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரியோட்டாவால ஏத்துக்க முடியல. நான் மேபி மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படியே பிளாட் ஆயிருந்திருப்பேன். ஆனா ஒரு டீமா நாங்க தோத்ததுக்கு அப்புறம் தனி நபரா நான் மட்டும் நல்லா விளையாண்டேன் அப்படின்னு சொல்றது வெந்த புண்ணுல வேலை பச்சுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அடுத்த வருஷம் நடக்கிற டோர்னமெண்ட்ல கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லுவானா. மத்த பிளேயர்ஸும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்க. ஈவன் நம்ம கசாமா சீனியரும் இந்த மேட்சுக்கு பெருசா வருத்தப்படுற மாதிரி இல்ல, எங்க சார்பாவும் நீங்க சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறான். அப்போ ரியோட்டா பையனுக்கு அவனோட கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குமா. ஆஹா என்ன வலிக்குது, பரவாயில்ல வலிச்சா வலிச்சிட்டு போகுது, இனிமேல் மேட்ச் ஆட போறோம் அப்படின்னு நினைக்க கசாமா அப்படியே அவனுக்கு தோலுக்கு தோலா நின்னுகிட்டு, நீ ஒரு சூப்பர் மாடலா இருக்கலாம்டா, ஆனா நீ நல்ல ஒரு ஆக்டர் கிடையாது, அதனால ஓவரா டிராமா போடாதடான்னு சொல்ல கசாமா அப்படி சொன்ன உடனே ரியோட்டாவோட கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நான் அவங்க கூட சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைச்சேன், நான் தோத்து போயிட்டேன், என்னால ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அதுவே ஆவுமெனேல இருந்து இருக்கிற எல்லா பெரிய முக்கியமான புள்ளிகளோட கண்களும் ஒரே ஒரு மேட்ச் நோக்கி இருக்கு. ஃபைனல் மேட்ச் ரகுசான் வெர்சஸ் சேரின். அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்க. நம்ம ககாமி பையன் அவனோட ரிங் எங்கேயோ தொலைச்சிட்டான் போல, அதை தேடுறதுக்காக திருப்பியும் கோர்ட்டுக்கு வருவானா. இதையடா தேடுறேன்னு மிடோரிமா அந்த ரிங்கை எடுத்து கொடுத்துருப்பானா. சோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. குரோக்கும் அதை வந்து கவனிப்பான். ஓ ரியோட்டா பையனை தோக்கடிச்சு அக்காஷி கூட மேட்ச் போற அளவுக்கு நீங்க போவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மிடோரிமா காமெடி பண்ணிட்டு, கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற அந்த மேட்சை நான் பாக்குறதுக்காக வருவேன்னு சொல்லுவானா. ஏன்பா அக்காசிக்கு இது சீரப் பண்றதுக்கு வரையான்னு கேட்டதுக்கு சீரப்பா, அந்த சீரப்புங்கிற விஷயம் உனக்கும் தேவை கிடையாது, ஆகாஷிக்கும் தேவை கிடையாது, ஆகாஷி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன் சொல்ல ஸ்ட்ராங்கானவன் தான் தெரியுது, ஆனா கண்டிப்பா அவனை தோக்கடிக்கிறதுங்கிறது ட்ரை பண்ணி பார்த்தா தானே முடியும்னு சொல்ல அப்போ டாக்காவும் அங்க வரானா. அவன் வந்துட்டு தோடா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ட்ரைனிங் கேம்ப் போன இடத்துல இதே மாதிரிதான் அவனுக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஓரமா இருந்து பாத்துட்டு இருந்தோம். இருந்தாலும் திருப்பி ஓரமா இருந்து ஒட்டி கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்ல, டே மிடோரிமா பையா சீக்கிரம் வாயா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டான். மிடோரிமாவும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அக்காஷி 2 விதமா நடந்துக்குவான், பார்த்து இருந்துக்கொண்டு சொல்லியிருப்பானா. அப்புறம் ககாமி இதை பத்தி குரோக்கிட்ட கேட்கும் போது எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்றேன்ட்டு ககாமியோட இடத்துல தான் டேராவை போட்டிருந்திருப்பாங்களா. நம்ம குரோக்கோ தான் இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மேட்டர் சொல்ல போறான். எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும்போது சரிடா குரோக்கோ, மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது தான் நீ என்ன இந்த பாஸ்கெட் பால் ஆரம்பிச்சான்னு கேட்டதுக்கு இல்ல நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டிவில பாஸ்கெட் பால் மேட்சை பார்த்துட்டு எல்லா சின்ன பசங்கள மாதிரி தான் நானும் ஆரம்பிச்சேன். எங்க வீட்டு பக்கத்துல ட்ரைனிங் சென்டரோ இல்லைன்னா எந்த ஒரு கிளப்போ கிடையாது, அதனால பார்க்ல தான் சும்மா விளையாண்டுகிட்டு இருப்பேன். அப்போ ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா, அந்த பையன் தான் எனக்கு பாஸ்கெட் பால்ல பேசிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தான். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பையன் வேற ஊருக்கு போறங்காட்டி நாங்க 2 பேரும் ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணிக்கிட்டோம். ஒன்ஸ் மிடில் ஸ்கூல்ல நாங்க ஒரு பாஸ்கெட் பால் கிளப் இருக்கிற மாதிரியான ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி டோர்னமெண்ட் நடக்கும்போது நாங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க ப்ராமிஸ் மேக் பண்ணியிருந்தோம். ஓ அப்படின்னா இன்னும் அந்த பையன் விளையாடுறானா என்ன, எந்த டீம்ல இருக்கிறான் அப்படின்னு பசங்க எல்லாம் கேட்க அவன் ஆக்சுவலி பாஸ்கெட் பால குவிட் பண்ணிட்டான், என்னாலதான் என்ன நடந்துச்சோ அதுக்காக என்னை என்னைக்கும் அவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.